இன்னைக்கு அவகேடோ செடியை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறேன் சார். பழமெல்லாம் வந்து ஃபுல்லா ஆனால் அவங்களுமே விரும்பி வாங்குறாங்க. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு அதில் ஈல்டும் பார்க்க முடியாது. இந்த நாத்து வந்து கீழ் இருக்கிற கிளைமேட்டுக்கு வருங்களா? வணக்கம்ங்க. வணக்கம். இன்னைக்கு அவகேடோ செடியை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறேன் சார். உங்க பேருங்க, எந்த ஊருன்னு மட்டும் நீங்க நம்ம மக்களுக்கு. பேர் ராமச்சந்திரனுங்க. மாவட்டம் ஆசனூர் கிராமங்க. சரி சரி. தாளவாடி தாலுக்கு சத்தியமங்கலத்துக்கு மலை பிரதேசங்க. இப்போ அவகேடோ செடின்னு எடுத்தாச்சுன்னா இப்போ நான் எல்லா ஏகத்துக்குமே வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபுல் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. அவகேடோ உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க? இது அண்ணா ஒருத்தர் அக்ரியா இருக்கிறாருங்க, மும்பையில் இருக்கிறாருங்க. அவர் தான் அவர்கிட்ட சொன்னதுனால இந்த மலைக்கு என்ன ஒத்து வரும்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு பழப்பயிர் இருக்குன்னு சொன்னாருங்க. இப்போ அவர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு இந்த நாற்றை வாங்கி கொடுத்துருக்குறாரு. இப்போ வச்சு 2-2.5 வருஷம் ஆகுது. இப்போ பலனுக்கு வந்திருக்குங்க. பழமெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. செடியத்துக்கு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்துருச்சு. சரி சரி சரிங்க. உங்களுக்கு அப்போ ஒரு நண்பர் வந்து நல்லபடியா கைடு பண்ணி கூப்பிட்டு வந்து. ஆமாம், நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில. செஞ்சதுனால இப்போ இந்த மலைக்கு நம்ம இந்த ஏரியாவுக்கு என்ன தேவையோ அதை நல்லா வந்திருக்குது. ரைட்டுங்க. நாத்தெல்லாம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? எனக்கு நாற்று கிடைக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே டைம் ஆகி போச்சுங்க. அந்த நாற்று அப்போதைக்கு கிடைக்கல, டிமாண்டில் இருந்ததுனால கிடைக்கல. அப்புறம் அவர் முயற்சி வேண்டி வாங்கி கொடுத்தாருங்க. ஒரு 100 நாற்று வாங்கி போட்டிருக்கிறேன். சரி சரி சரிங்க. இந்த வருஷத்துக்கு 2.5 வருஷம் ஆகிட்டு. இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. நாற்று வளர்த்துற முறைங்கிறது எல்லாமே ஈஸி தானுங்களா? எல்லா பயிர் மாதிரியே டக்குன்னு கொண்டு வந்துடலாங்களா? இல்லை எல்லாம் கஷ்டப்படுத்தா வேணுங்க. சும்மா வச்சா ஒரு இடத்துல வச்சா அதெல்லாம் வராதுங்க. ரைட். அதை நம்ம குழந்தைய பாதுகாத்து ஆகணுங்க. இதுக்கு வந்து இப்போ எந்த அளவுக்கு கேப் விட்டு நட்டுறதெல்லாங்க? நம்மளுக்கு ஒரு 15-20 அடி வரைக்கும் வச்சுக்கலாங்க. உள்ளே நாம் டேட் விட்டு ஓட்டிக்கிற மாதிரி நம்மளுக்கு செலவு குறையும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோங்க. இப்போது இந்த பழப்பயிருங்கிறது வந்து நல்லபடியான ஒரு பழப்பயிருங்க. எப்படி வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்குதுங்க? நம்ம எப்படி கொண்டு போய் சேர்த்துற முறையெல்லாம் கரெக்டாக இருக்குங்க? ஈஸியாக இருக்குங்களா, எளிதாக இருக்குங்களா? மார்க்கெட்டிங்கு பெரிய இந்த கடை பழம் வைக்கிறவங்க எல்லாருமே கொண்டு போய் கொடுத்து வேணும்னு வாங்கிக்கிறாங்க. சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம இங்கே ரோட்டோரமே தோட்டமாக இருக்கிறதுனால இங்கே இந்த ஏரியா டூரிஸ்ட் நிறைய வர்றாங்க. அவங்களுக்கும் இப்போ கொடுத்து பழகிட்டு அவங்களே கேட்டு வாங்குறாங்க. நல்லா தரமான பழமாக இருக்குன்னு கேட்டு வாங்குறாங்க. மரத்துலேருந்து பொறிச்சு தராங்க. மரத்துலேருந்து அப்படியே அப்போவே பொறிச்சு கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுமே விரும்பி வாங்குறாங்க. இது ஒரு நல்ல தரமான குவாலிட்டின்னு தான் கொண்டு வந்து வச்சுருக்குறேங்க. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இதில் அவகேடோவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வெரைட்டி இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குங்க? இப்போ இந்த ஆஸ் இருக்குங்க, லேம்ப் இருக்கு, லேம்ப் ஆஸ் இருக்கு. ஓகேங்க. அப்புறம் நாட்டு ரகமும் இருக்கு. 3 ரகம் வச்சிருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நீர்ப்பாசன முறைங்கிறது எந்த முறையில் விட்டா நம்மளுக்கு நல்லதா இருக்குங்க? நீர்ப்பாசனம் ட்ரிப்பு லைன் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு அதான் தண்ணி மிச்சங்க. கரெக்டாக தேவையும் போது தண்ணி விட்டுக்கலாம். மற்றபடி ஸ்ப்ரிங்க்லர் போட்டோம்னா களை வருங்க. கட்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வாரத்தில் 2 நாள் தண்ணி விட்டால் போதுங்க. நல்லா செழிப்பாக வருதுங்க செடி. மொத்தமாக இங்கே நம்ம தோட்டத்தில் வந்து எவ்வளோ ஏக்கருங்க இருக்குங்க? 5 ஏக்கர் இருக்குதுங்க. சரிங்க. இப்போ அதில் ஏதோ ஒரு காலி எல்லாம் இருக்குங்களா? காலி இடம்ங்கிறது இருக்குங்க. இன்னும் 4 ஏக்கர் காலி இருக்குதுங்க. சரிங்க. இப்போ அதில் இன்னும் 2 ஏக்கரா 3 ஏக்கரா வரைக்கும் நான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஃபுல்லாமே அவகேடோவே வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. சரி. முழு பயிராகவே நீங்கள் வந்து அவகேடோ மட்டுமே பண்ணலாங்களா? சரிங்க. என்னென்ன அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இதே ஒரே வெரைட்டி போடுறீங்களா? இல்லை நீங்கள் சொன்ன அந்த 3 வெரைட்டி வந்து? இல்லை, 3 வெரைட்டியும் நான் கலந்து தான் போடலான்ட்டு இருக்கிறேங்க. ஹேஸுங்க, லாம்பாஸ், நாட்டு வெரைட்டி. சரி. இப்போ இதுக்கு இன்னும் காலி இருக்கிற இடத்துக்குங்க இந்த ஆசு வெரைட்டியில் நானே இங்கே நாற்று எடுத்து போடலான்ட்டு இருக்கிறேன். இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு நாற்று எல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுங்க? இப்போ நான் வந்து மகாராஷ்டிராலேருந்து வாங்கினேங்க. இப்போ இதுக்குனால நானே இதை ரெடி பண்ணி நானே நாற்று உற்பத்தி பண்ணி நட போடணுங்க. ரைட். இப்போ ஒரு ஏக்கராக்கு நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா 15க்கு 15 சொன்னீங்க. ஒரு ஏக்கராக்கு தோராயிரமா எவ்வளோ செடி பிடிக்கும்? 120 செடி வருங்க. 120 செடி வரைக்கும். அப்போது
ஒரு ஆவரேஜா 120 செடினாங்க, ஒரு செடிக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிலோ ஈல்டு வருது? இப்போ 2.5 வருஷத்துல ஒரு செடிக்கு 10 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. ஒரு செடிக்கே 10 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். இப்போ இது இன்னும் 5 வருஷம் ஆகும்போது செடிக்கு 50 கிலோ. ஈல்ட வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம ஏதோ ஒன்று பண்றாங்களா? அதாவது இந்த செயற்கை உரமா இல்லை வேற ஏதாச்சும் பண்றாங்க? நான் இது வரைக்கும் இயற்கை உரம் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது என்ன? மாட்டெரு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்குறேன். பஞ்சகாவியா இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேங்க. புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்குறேங்க. இப்பங்க ஐயா நீங்க சொன்னபடி பார்த்தாங்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணலாங்க. இந்த நாத்து வந்து கீழ் இருக்கிற கிளைமேட்டுக்கு வருங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாங்க. நான் பார்க்கல. சரிங்க. இன்னும் நம்ம இந்த அளவுக்கு ஈல்டு வராதுங்கிறாங்க. மரம் வரும், ஆனால் காப்பு வராது. கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஹியூமிட் கிளைமேட் இல்லாத ஒரு காரணத்தினால காப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. கம்மியாக தான் வருங்க. நீங்க சொன்ன 3 வெரைட்டி நீங்க முதல் வெரைட்டி ஆஸ்வஸ்டி பார்த்தீங்க. இது என்ன வெரைட்டி? இது வந்து லேம் பாஸுங்க. ஓ சரி, லேம் பாஸ். இது 1 கிலோ சைஸ் வரைக்கும். பழமே நல்ல சைஸ். இப்போ அது வந்துட்டு இப்போ சின்ன பழமாவே நின்றுங்க. ஆமாம், அது வந்து 300 கிராம் 400 கிராம் வரைக்கும் வருங்க ஆசை. இது வந்து 1 கிலோ வரைக்கும் வருங்க. இது நல்லா இருக்குங்க. இப்போ நீங்க சொன்னீங்களேங்க நீங்களே வந்து ஒட்டு கட்டி எடுத்து வச்சு. ஆமாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஒட்டு கட்டி வச்சுக்கிறேங்க. நண்பர் ஒருத்தருக்கு எடுக்கிறேன், அவருக்குமே நாற்று கொடுக்குறக்கா நான் கட்டி வச்சுக்கிறேங்க. ஓ சரி சரிங்க. ஒட்டு கட்டின இடத்தையும் நம்ம எல்லாம் பார்க்கலாங்க. இப்போங்க ஐயா அதுக்கு அந்த வெரைட்டிக்கு இந்த வெரைட்டிக்கு வித்தியாசம் இருக்குங்க. அது எந்த வகையிலலாம் நம்மளுக்கு வித்தியாசம் வருதுங்க? வித்தியாசம் இல்லைங்க. ஈல்டெல்லாம் எல்லாம் நல்லா தான் வருதுங்க. ஒரே மாதிரி வருதுங்க. அவ்வளோ எந்த குறை இல்லைங்க. இது அப்போ வெயிட் மட்டும் ஜாஸ்தியாக வரும். இது வெயிட் ஜாஸ்தி வருங்க. சரி. பல தோற்றத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? ஹேஸுக்கும் லேம்பாஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் வருதுங்க அதுலீங்க? லேம்பாஸுங்கிறது நீளமாக வருங்க, நைஸாக இருக்குங்க. சரிங்க. அது வந்து ஆஸ் வந்து மேலே கொஞ்சம் சொரியாக இருக்கும், முள்ளாக இருக்கும் மேலே. சரி. அதுதான் ஆஸ். இதுவும் அப்போ பழுத்ததுக்கு அப்புறம் கருப்பாயிருங்களா லேம்பாஸுங்க? இது லேம்பாஸ் பச்சையாக இருக்குங்க. ஓ சரிங்க. பச்சையாக இருக்கு. பச்சை தோற்றத்திலேயே வந்து பழமாயிரும். ஓகே. ஆஸ் வெரைட்டி வந்து அப்போ கலர் மாதிரி மாறிடும். இது வந்து ஹேஸ் வெரைட்டி. நம்மளுக்கு வேண்டி மரத்துலேயே விட்டு பழுக்க ஓரளவுக்கு விட்டுருக்குறாங்க. அந்த சொரிப்பு உங்களுக்கு தெரியுது, கருப்பு ஆகிறதும் உங்களுக்கு தெரியுது. கீழே பாருங்கள், இன்னும் காயாக இருக்கிறது, இன்னும் ஃபுல் பழம் ஆகலை. இது வந்து லேம்பாஸ். உங்களுக்கு அந்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் இது காய் தான், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்தளவுக்கு அந்த சொரிப்பு இல்லை, ஃபுல்லாமே இன்னுமே பச்சை இறக்கி இப்போ பெரிய பழம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, கையளவே உங்களுக்கு தெரியுது, ஃபுல் கையளவே ஆயிடுச்சு. இதுதான் ஒரு பழம் 1 கிலோ போகிறக்கானது. ஐயா நீங்கள் சொன்னதில் 3வது வெரைட்டி 3வது நாட்டு ரகங்க. இது சரிங்க. இது நாட்டு ரகம், ஒட்டு செடி தான் இது. சரி. ஒட்டு செடி, நாட்டு ரகத்தில் ஒட்டு செடி. காய் கீழே இருக்கு. சரி. இது வந்து இந்த வருஷம் ஈல்டு இருந்ததுங்களா? இல்ல, இந்த வருஷம் இந்த செடிக்கு 20 கிலோக்கு மேல வந்திருக்கும். ஓ, இந்த ஒரு செடியே 20 கிலோ நல்லா வந்துடும். இது வந்து பொரிச்சதுங்க, உங்களுக்கு தெரியும். பழம் அப்படியே பொரிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக அவர் சொன்னபடி 20 கிலோ பொரிச்சிருக்கிறக்கான செடி இந்த செடி. அப்போ இது வந்து ஆனால் இப்போ தான் 2 வருஷம் செடிங்க. இது 3 வருஷம் செடி. 3 வருஷம் செடிங்க. இது 2வது ஈல்டு. சரி. நல்லா வந்துச்சுங்க. ஒரு 10 கிலோ வந்திருக்குங்க. முதல் ஈல்டு 10 கிலோ வந்துச்சு. சூப்பர். நல்லா வந்திருந்ததுங்க. சரி. நல்ல காய் வந்திருக்குதுங்க. இப்போ இதுல இன்னொன்று இருக்குதுங்க. சரி, விதைச்செடி. சரிங்க. அது இன்னும் காய் வரல. ஆனா மரம் நல்லா வந்திருக்குது. அது வந்து ஃபுல் ஸ்ட்ரைட் ஹைட்டா போறதுங்க. அதுமே இருக்கிற. ஆமா, அது ஹைட்டா போறதுங்க. சரி. அந்த மரத்தையும் பாக்கலாங்க. சரி. அது இது வந்து நாட்டு மரங்க. நாட்டு மரத்துல விதைச்செடிங்க. இது உயரமா போகுங்க. 4 வருஷம் ஆகும் காய் தான் இருக்குங்க. ஓ, அதாவது அப்ப இதுக்கான டைம்ங்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகும். நல்ல ஈல்டு, அதுக்கு நல்ல காய் இது நிறைய விடுங்க. இது இப்போ எத்தனை வருஷ மரங்க? இது இப்போ 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷம் தான். அப்ப இன்னும் 2 வருஷத்துல கண்டிப்பா ஈல்டுங்கிறது நல்ல ஈல்டு நல்லா வந்துருங்க. சரி. சரிங்க, ஓனி போய் நம்ம ஓட்டு செடி எல்லாம் பார்க்கலாம், ஓட்டு போடுறதெல்லாம் பார்க்கலாம். ஐயா, இந்த பயிர் கொண்டு வரது நீங்க வந்துட்டு கொண்டு வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன வகையில் நம்மளுக்கு வந்து கஷ்டங்க?
முதல்ல அந்த சின்ன பயிர் வச்சு கொண்டு வரும்போது களை இந்த இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு அதில் ஈடும் பார்க்க முடியாது, வருமானம் இல்லை. நம்ம குழந்தை பாடலாம் பார்த்துட்டு வரணுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அவன் வந்து வருமானம் இருக்காது, லாபம் இருக்காது. லாபம் எதுவுமே இல்லைன்னு விட்டுறக்கூடாது. அதை நல்லா பராமரித்து கொண்டு வந்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு அதில் நல்லா கண்டிப்பாக பலன் இருக்குங்க, பலன் இருக்கு. ரைட்டு சார். இப்போ ஒட்டு கட்டினது வந்து இந்த நாற்றுகள் தாங்க. ஆமாங்க, இது என்னோட மரத்துல இதை கட்டியிருக்கிறேன். சரிங்க. இது எனக்காக கட்டிக்கிறேன். ஒரு நண்பர் இப்போ கேட்டிருக்கிறாருங்க. ஓகே, இப்போ அவருக்கு கொடுக்குறக்காருன்னு இதை நான் செஞ்சுக்கிறேங்க. ஓகே, சரி. நல்ல தரமான கண்ணா நான் எடுத்து கொடுக்குறேங்க. நல்லதுங்க. இப்போங்க ஏன் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்க, நீங்கள் சத்தி மாவட்டம், சத்தி வட்டங்க வச்சு வீடியோ பார்க்குறவங்க சரிங்க ஏகத்துக்கும் இருந்து பார்ப்பாங்க. சரிங்க. உங்ககிட்ட நாற்று பார்க்கணும் இல்லை பழம் கேட்கணும் அப்படின்னாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்களா? இருக்குதுங்க, எங்கிட்ட பழம் இருக்குதுங்க. இப்போ எல்லாம் பழம் கொடுத்துட்டுருக்கிறேன். நாற்று இப்போ நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவைப்பட்ட நான் உங்களுக்கு வேணும் போது நான் நாற்று போட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். சரிங்க. அதாவது இப்போ உங்களுக்காக போட்டுக்கிட்டு அது எனக்கு வேணும் சரனால கொடுக்குற தயாராக. ரொம்ப நன்றிங்க. இப்போ உங்க முகவரி என்ன மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதையும் நான் கண்டிப்பா போட்டுருவேன். சரி. 9487707772. ஓகேங்க ஐயா. ஆமாங்க, எனக்கு வந்து இங்கே ஃபோன் இருக்குதுங்க, இருந்தாலும் இங்கே சரியான டவர் வசதி இல்லைங்க. ஏதாவது டைம் தான் கிடைக்கும். அதனால் ஃபோன் கிடைக்கல, நீங்கள் விட வேண்டாங்க. திரும்ப ஒரு முறை கூப்பிடுங்க, கிடைக்கும். கண்டிப்பாங்க. நானும் வந்து ஊர் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சிக்னல் சுத்தமாக இல்லைங்க. அதான் ஆமாம், இங்கே டவர் அந்த மாதிரி தான் இருக்குங்க. சுத்தமாகவே இங்கே வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வந்துடுறாங்காட்டிக்கு நம்மளுக்கு சிக்னல் இல்லை. சிக்னல் இல்லை. ஆனாலும் முயற்சி பண்ணால் கிடைக்குங்க, அதுக்காக விட்டுறாதீங்க. கண்டிப்பாங்க. சரி. இப்போ நம்ம அவக்கேடோ செடி வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க, ஏன் இந்த செடி திடீர்னு இப்போ ஏன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. முட்டையில் இருக்கு அதே அளவு சத்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்துலேயே இருக்குது. அது வந்து அவக்கேடோ பழம் இருக்கு. இந்த அவக்கேடோ பழம் வந்து நம்ம ஊர்லேயே இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தோ இது வந்து ஓவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜாஸ்தியா இந்த வீகன் சொல்றதுக்கு காரணமே இதனாலதான். ப்ரொக்கோலி, அவகேடோ இதுகெல்லாம் எடுத்துக்கிறங்காட்டிக்கே வந்து அவங்க வந்து நான்வெஜ் சைட்ல இருந்து ஜாஸ்தியா சாப்பிட்றது இல்லை. நம்ம சைட்ல இப்பதான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்னால் அவகேடோ பற்றி அந்த மெடிசனல் பெனிஃபிட்லாம் ஜாஸ்தியாக சொல்கிறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக கொண்டு போயிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா அடுத்த வாட்டி திருப்பி வந்து நான் கேட்குறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயே வந்து உங்களுக்கு மேல் கொண்டு வேறு ஏதாச்சும் தெரியணும், விவரம் தெரியணும், மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு கேள்வி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடலாம். நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோக்கு வந்து காணொலிக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் எங்களை வந்து இந்த மாதிரி எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.